வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம ஃப்ரண்ட் எண்டுங்கிறத கவர் பண்ணியாச்சு. ஸோ பேக் எண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பேக் எண்டில் நம்ம ஜாவா தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், அரேங்கிற கான்செப்ட்டில் பார்த்து நம்ம வீடியோங்கிறது முடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஜஸ்ட் பேலன்ஸ் இருக்க ஜாவா கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தேன் என்னென்னா, எனக்கு இருக்க டவுட்ஸ்க்கு கிளாரிட்டி ப்ரொவைட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபார்மேட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான கிளாரிட்டிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் பொறுத்த வரைக்கும் வெறும் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான நோட்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்டாக என்ன பார்க்க போகிறோன்னா ஊப்ஸ். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஊப்ஸ் பேஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஓகேவா? அது என்ன ஊப்ஸ் பேஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா, இங்கே நல்லா பாருங்கள். ஊப்ஸோட டைப்ஸ், ஃபர்ஸ்ட் டைப்பு உங்களுக்கு என்னென்னா கிளாஸ் அண்டு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராமே உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும்னா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேவா? அந்த மெத்தடு எதுக்குள்ளே இருக்குன்னா கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது மெயின் கிளாஸு, இது மெயின் மெத்தட். ஓகேவா? இந்த மெயின் மெத்தடை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ள இன்பில்டில் அந்த ரன்னிங் ப்ராசஸ்க்கான ப்ரோக்ராம் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க, எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நார்மலாக நீங்கள் ஜாவா பார்த்தாலே உங்களுக்கு என்னது, ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் இருக்க கான்செப்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்னென்னா ரன்னுங்கிறதே ஆகும். ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்தாச்சு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் நான் ஊப்ஸ்ன்னு சொன்னேன், ஊப்ஸில் இந்த கான்செப்ட்லாம் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக? அப்புறம் இந்தந்த டைப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஊப்ஸை எதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா, இட் வில் இன்க்ரீஸ் த readability and reusability of the code. ஓகேவா? அது என்ன ரீடபிலிட்டி ரீயூசபிலிட்டினா, இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன்னு கொடுத்தோன்னா எக்ஸிக்யூட் ஆகுது தெரியுமா? அப்போ அந்த எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணும் தெரியுமா? அந்த ரீடபிலிட்டி என்ன பண்ணுன்னா ஊப்ஸுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணும். ரீயூசபிலிட்டி என்னன்னா இன்க்ரீஸுங்கிறது பண்ணும். ரீயூசபிலிட்டினா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமை எனக்கு ரிப்பிட்டேட்டிவாக தேவைப்படுது. இது நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? என்னன்னா அங்கே ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். என்ன கான்செப்ட், ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட்டுங்கிறது பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கே ஒரு ப்ரோக்ராமை பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை ரிப்பிட்டேட்டிவாக என்ன பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் ரீயூஸுங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே யார் ப்ரொவைட் பண்ணுவோன்னா, இந்த ஊப்ஸில் இருக்க சில கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு என்னது அது ப்ரொவைடுங்கிறது பண்ணும், ரீயூசபிலிட்டி. ஓகேவா? ஒரு கோடை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிப்பிட்டேட்டிவாக என்ன பண்ண தேவையில்ல, அந்த ப்ராசஸை பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊப்ஸுங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக, இட் வில் இன்க்ரீஸ் த ரீடபிலிட்டி அண்ட் ரீயூசபிலிட்டி. அப்போது ஊப்ஸில் இருக்க இந்த கான்செப்ட்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ஈஸி எக்ஸிக்யூஷனாகவும் இருக்க போது, அதை என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் கோட்ஸ் என்ன பண்ண போகிறோம், டிக்ரீஸுங்கிறது பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால தான் இங்கே நான் ரீயூசபிலிட்டி ரீடபிலிட்டி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, ஸோ இந்த ஊப்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கான்செப்டாக என்ன பார்க்கலாம், இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, ஒரு கிளாஸ்க்கான ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பாஸுங்கிறது பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு கிளாஸுக்கு கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணிடுறேன். ஒன் கிளாஸ் கேரக்டர் வில் பி பாஸ்ட் டு அனதர் கிளாஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பேரண்ட் சைல்டு ரிலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே யாருக்கு வரும், சைல்டுக்கு வரும். கரெக்டாக? ஸோ அதே கான்செப்ட் உங்களுக்கு என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ். உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்ஹெரிட்டுங்கிறது ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறீங்க, இன்ஹெரிட்டன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், என்னென்னு பாருங்கள். ஜாவா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டையும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா சிங்கிள். ஓகேவா? அடுத்து என்னென்னா மல்டி லெவல், மல்டிபிள் கிடையாது, மல்டி லெவல். அடுத்து என்னன்னா ஹைராரிக்கல். அடுத்து என்னன்னா ஹைராரிக்கல். ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு மல்டிபிள். ஸோ சிங்கிள்,
மல்டி லெவல் அண்ட் ஹைராரிக்கல். ஓகேவா? ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? அது எப்படி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ண போகுது? நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் சொன்னீங்களே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வேலையை நான் என்ன பண்ண போகிறேன், இன்டர்ஃபேஸ் வச்சு அச்சீவ்ங்கிறது பண்ண போகிறேன். எந்த கான்செப்டை? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்டை. ஓகேவா? ஸோ இந்த 4 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? ஒரு கிளாஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு கிளாஸுக்கு பாஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பாஸ் பண்ணணும்? வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட். இன்ஹெரிட்டன்ஸில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது? சிங்கிள், மல்டி லெவல், ஹைராரிக்கல் அண்ட் மல்டிபிள். ஓகேவா? ஆனால் மல்டிபிள் சப்போர்ட் கிடையாது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சிங்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்னா பேரண்ட் அண்ட் சைல்டு. அப்படியே ரியல் டைம் எக்ஸாம்பிளே அப்படி பார்த்துடலாம். ஸோ ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஒரு சைல்டு இருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஒரு பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன், ஒரு சைல்டுக்கு நான் பாஸ்ங்கிறது பண்ண போகிறேன். ஓகேவா? அடுத்து மல்டி லெவல். மல்டி லெவலில் என்னென்னா கிராண்ட் பேரண்ட்டு அண்டு சைல்டு வருவாங்க. ஓகேவா? ஹைராரிக்கல்லாம் என்னென்னா ஒரு பேரண்ட்டு 2 சைல்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கான்செப்டில் சொல்கிறேன். சைல்டு 1, சைல்டு 2. ஓகேவா? ஒரு பேரண்ட் இருப்பாங்க, 2 சைல்டு இருப்பாங்க. அப்போது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா ஒரு சைல்டுக்கே உங்களுக்கு என்னன்னா 2 பேரண்ட்டோட சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும். ஆக்சுவலாக மல்டிபிள்ங்கிறது என்னன்னா ஸோ 2 பேரண்ட் இருப்பாங்க, ஒரு சைல்டு இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு என்னன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது ஜாவா சப்போர்ட் கிடையாது. அதை நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு அச்சீவ் பண்ண போகிறோம். அது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்கலாம். ஸோ சிங்கிள் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், சிங்கிள் பேரண்ட், ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டுன்னு சொன்னேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பேரண்ட்டுங்கிற கிளாஸ் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேரண்ட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா அந்த பேரண்ட்டுக்கான மெத்தடு ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா பாருங்கள், வாய்டு கேரக்டர்னு கேட்குறேன். யாரோட கேரக்டர்? பேரண்ட்டோட கேரக்டர் கேட்குறேன். ஓகேவா? அப்போ பேரண்ட்டோட கேரக்டர் உங்களுக்கு என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் ஜாலின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ பேரண்ட் என்னவா இருப்பாரா, கொஞ்சம் ஜாலியாக இருப்பாருன்ற மீனிங். ஓகேவா? இங்கே பேரந்தசிஸ் போடலையா? இப்போ பேரண்ட் உங்களுக்கு என்னவா இருக்க போகிறாரு, பேரண்ட் கொஞ்சம் ஜாலி டைப்பு. அப்போது சைல்டு என்ன தான் இருப்பான், ஜாலி டைப்பாக தானே இருப்பான். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், கிளாஸு சைல்டு, அந்த சைல்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், வாய்டு சைல்டு கேரக்டர்னு கேட்க போகிறேன். ஓகேவா? அப்போ அந்த சைல்டு கேரக்டரும் உங்களுக்கு என்னவா இருக்கும், அவன் இவர் பேரண்ட்டும் ஜாலியாக இருக்காருன்னா இவனும் ஜாலியாக தான் இருக்கணும். கரெக்டாக? ஸோ இவருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபன்னுன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா பேரண்ட் இருக்காருன்னா பேரண்ட் மாதிரியே தான் சைல்டு இருப்பார்னு கிடையாது. பேரண்ட்டோட கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக் என்ன பண்ணியிருப்பாரு, சைல்டு வச்சிருப்பாரு. சைல்டுக்குன்னு உங்களுக்கு என்ன இது புது கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அதுதான் இந்த சைல்டு கேரக்டர். ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பேரண்ட்டுன்னு போட்டிருக்கேன், இங்கே சைல்டு. 2 பேருக்கு நான் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணவே இல்லையே. எப்படி பில்ட் பண்ணுங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட். அப்போது யார்கிட்டேருந்து சைல்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, பேரண்ட்டு கிட்டேருந்து. ஸோ பேரண்ட், அவ்வளோதான். புரியுதா இது? ஸோ பேரண்ட்டுக்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், சைல்டை எக்ஸ்டென்ஸுங்கிறது பண்ணிட்டேன். ஸோ பேரண்ட்டுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக், என்னது பேரண்ட் கேரக்டரு, சைல்டுக்குன்னு உங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுதான் என்னன்னா சைல்டு கேரக்டர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேரண்ட்டு, ஒரு சைல்டு, அந்த சைல்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பேரண்ட் எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது என்னது, அந்த பேரண்டோட கேரக்டரிஸ்டிக்கும் உங்களுக்கு என்னது சைல்டுக்கு அப்ளை ஆகும்னு சொன்னேன். அப்போ சைல்டுக்கும் உங்களுக்கு புது கேரக்டர் இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா புதுசாக இது மாதிரி ஒரு மெத்தடை போட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு இது அவுட்புட் ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா பேரண்ட்டோடது எப்படி உங்களுக்கு சைல்டுக்கு வரும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது கிரியேட் பண்ண போகிறேன். யாருக்குன்னா நல்லா பாருங்கள், இங்கே நான் பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த பேரண்ட்டுங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த ஜாலி மட்டும்தான் உங்களுக்கு என்னது, இந்த பேரண்ட் கேரக்டர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் சைல்டுக்கு கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த சைல்டுங்கிற கிளாஸ் யார் கூட எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, பேரண்ட்டு கூட. கரெக்டாக? ஸோ இந்த சைல்டுக்கு மட்டும் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும், பேரண்ட்டும் உங்களுக்கு என்னென்னா ஆக்சஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பாருங்கள், ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சைல்டு = நியூ சைல்டுன்னு போடுறேன். ஓகேவா? சைல்டுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அடுத்து SC டாட்டு நல்லா பாருங்கள் என்னென்ன மெத்தட் வருதுன்ட்டு. சைல்டு கேரக்டரும் வருது, பேரண்ட் கேரக்டரும் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இன்ஹெரிட்டன்ஸில். நீங்கள் ஆப்ஜெக்ட் ஒருத்தர் கிரியேட் பண்ணால் போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிளாக நீங்கள் காலுங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? வித் த சேம் ஆப்ஜெக்ட். நான் பேரண்ட்டையும் கூப்பிட்றேன், சைல்டையும் கூப்பிட்றேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட்டு, பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் வரும், சைல்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் வரும். ஓகேவா? ஆனால் இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம்,
பேரண்ட்டுக்கு தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, பேரண்ட்டு கேரக்டர்னு சொல்லிட்டு சைல்டுக்கு தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போ எப்படி பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் நீங்கள் எப்படி அந்த இது அப்ளை ஆகும், எக்ஸ்டென்ஸ் ஆகும்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நல்லா பாருங்கள், இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கீவேர்டுங்கிறது யூஸ் பண்ண போகிறேன். என்னன்னா சூப்பர். சூப்பருங்கிறது எதை மீன் பண்ணோம்னா, அந்த பேரண்ட் கிளாஸ் இருக்குது தெரியுமா, அதை தான் மீன் பண்ணும். அப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்க நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பேரண்ட்டோட கேரக்டரை இதுக்குள்ளே நான் கால் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு, ஜாலியாக 2 டைம்ஸ் வந்திருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைங்க, பேரண்ட் கேரக்டர் கூப்பிடவே வேணாம் அந்த ஆப்ஜெக்டை வச்சு. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணால் மட்டும் போதும், பேரண்ட்டும் வந்துடும் சைல்டும் வந்துடும். புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் உங்களுக்கு என்னது இங்கே அப்ளைங்கிறது ஆகும். இது நீங்கள் எக்ஸ்டென்ஸ் போடாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அங்கே சூப்பருங்கிற கீவேர்டு அங்கே பேரண்ட் கிளாஸே உங்களுக்கு என்ன ஆகலை, கெட் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரீயூசபிலிட்டி கான்செப்டும் சரி. ரீயூசபிலிட்டி என்னென்னா, இங்கே பேரண்ட் கேரக்டர் இங்கே இருக்குது, திரும்பி இங்கே பேரண்ட் கேரக்டர் நான் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது மாதிரி சூப்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக காலுங்கிறது பண்ணி இந்த மெத்தட்குள்ளே நீங்கள் யூஸுங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் என்னது, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து என்னது, மல்டி லெவல். அப்போ மல்டி லெவலில் நான் என்ன சொன்னேன், கிராண்ட் பேரண்ட்டு, பேரண்ட்டு, சைல்டு. அப்போ இங்கே ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, பேரண்ட் இருக்காங்க, அதை அப்படியே நான் என்ன பண்ணுறேங்க, கிராண்ட் பேரண்ட்டுன்னு மாற்றிடுறேன். இங்கே சைல்டு இருக்காங்களா, அதை நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே பேரண்ட்டுன்னு மாற்றிடுறேன். இங்கே அப்படியே கிராண்ட் பேரண்ட்டு. கீழே உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஒரு சைல்டுங்கிறது வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே இந்த பேரண்ட் எடுத்துகிட்டு சைல்டு, கிராண்ட் பேரண்ட் எடுத்துகிட்டு பேரண்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆக போகுது, கிராண்ட் பேரண்ட் யார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா, பேரண்ட்டு, பேரண்ட் யார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா, சைல்டு. அப்படி உங்களுக்கு என்ன ஹைரார்கி, கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சைல்டுன்னு வரும். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் எல்லாத்தையும் கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்னது, சைல்டு தான். அப்போ சைல்டு யார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, பேரண்ட்டு. அப்போ பேரண்ட் யார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, கிராண்ட் பேரண்ட். ஓகேவா? அப்போ கிராண்ட் பேரண்ட்டும் சரி பேரண்ட்டும் சரி உங்களுக்கு என்னது, சைல்டு கிட்ட ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? சார் நீங்கள் சைல்டு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் எஸ்சின்னு சொல்லிட்டு, அந்த எஸ்சி டாட் நான் என்ன பண்ண போகிறேன், பேரண்ட்டை கூப்பிட்டு போகிறேன், கெட் ஆகும். எஸ்சி டாட்டு கிராண்ட் பேரண்ட், அங்கேயும் பேரண்ட் தான் போட்டிருக்கணும் மெத்தடு. இங்கே சைல்டு இருக்கா, இங்கே நான் என்ன பண்ணுறேன், பேரண்ட்டு, இங்கே நான் என்ன பண்ணுறேன், கிராண்ட் பேரண்ட்னு கொடுத்துக்கிறேன். கிராண்ட் சேர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், எஸ்சி டாட் சைல்டு கேரக்டரும் வந்துருச்சு, பேரண்ட் கேரக்டரும் வந்துருச்சு, கிராண்ட் சி டாட் கிராண்ட் பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்துடும், கிராண்ட் பேரண்ட்டோட கேரக்டரும் வந்துடும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன அவுட்புட்டு, உள்ளே இருக்கிறத ஃபன் இங்கே சைல்டு ஃபன்னு போடுறேன், பேரண்ட் ஃபன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே தெரியுது அவுட்புட்டு உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஃபன்னுங்கிறது யாரோடது, சைல்டோடது, பேரண்ட் ஃபன்னுங்கிறது இந்த பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸு, ஜாலிங்கிறது உங்களுக்கு என்னது, அந்த கிராண்ட் பேரண்ட்டோட கேரக்டர். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நீங்கள் என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் இந்த சிங்கிள் மல்டி லெவலில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னா ஹைராரிக்கல். ஸோ ஹைராரிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன ரிலேஷன் சொன்னேன், ஒரு பேரண்ட்டு 2 சைல்டுன்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ ஒரு பேரண்ட் 2 சைல்டாக என்னென்னா, இப்போ நல்லா பாருங்கள், ஜஸ்ட் நான் ஒரு பேரண்ட் மட்டும் வச்சுக்கிறேன், இல்லை இதை அப்படியே பேரண்ட்டாக மாற்றிடலாம். இங்கே சைல்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போது 2 சைல்டு இருக்காங்கன்னா அந்த பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸு எதனா ஒரு சைல்டு தான் வரும். கரெக்டாக? நார்மல் இன் ரியல் லைஃப்பில். இங்கே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, இங்கே பேரண்ட் என்ன பண்ணியிருக்காரு, 2 சைல்டுக்கு என்ன பண்ணி எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆனால் அந்த பேரண்ட்டோட கேரக்டர் எதனா ஒரு சைல்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னா அப்ளை ஆகும். எதை நான் மீன் பண்ணுறேன்னா, இப்போ இங்கே நல்லா பாருங்கள், சைல்டு 1க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ சைல்டு 1 என்னது, இதுவா? அப்போ இந்த சைல்டு 1 தானே, சைல்டுக்கு சாரி, அப்போ சைல்டுனா இதுவா? அப்போ சைல்டுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா, அப்போது உங்களுக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்குது, சைல்டுக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் மட்டும்தான் ரிலேஷன் இருக்குது. சைல்டு 1க்கும் சைல்டுக்கும் ரிலேஷனே கிடையாது. கரெக்டாக? ஸோ அந்த கேஸுக்கு தான் உங்களுக்கு என்னென்னா, அந்த ஆக்சஸ்ங்கிறது ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டு மட்டும்தான் உங்களுக்கு என்னது ஆக்சசிபிலிட்டி இருக்கும். ஒரு சைல்டுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்னது அந்த பேரண்ட் சப்போர்ட் இருக்கும். இதே நீங்கள் இந்த சைல்டு 1 கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பேரண்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்கும், ஆனால் சைல்டு 1க்கும் சைல்டு 2க்கும் உங்களுக்கு என்னது ஆக்சஸ்ங்கிறது இருக்காது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் எதை கால் பண்ணிக்கலாம், பேரண்ட்டை கால் பண்ணிக்கலாம். ஆனால் சைல்டு 1 மெத்தடை உங்களால் என்ன பண்ண முடியாது, காலுங்கிறது பண்ண முடியாது. ஓகேவா?
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் எஸ்சி டாட்னு போடுறேன். உங்களுக்கு என்னென்ன மெத்தட் வருதுன்னு பாருங்கள். சைல்டு வரும், கிராண்ட் வரும். அப்போ கிராண்ட்னா யார், பேரண்ட்டு. சைல்டுனா யார், இந்த பேரண்ட் கேரக்டர், இந்தோட ஆக்சஸ். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டாட்டு சைல்டு கேரக்டரு எஸ்சி டாட்டு கிராண்ட் கேரக்டர். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணினா உங்களுக்கு என்ன அவுட்புட்டு, க்ளோஸ் மட்டுமோ. இப்போ பாருங்கள் அவுட்புட் உங்களுக்கு என்னது, ஜஸ்ட்டு ஃபன்னு வரும், ஜாலின்னு வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஆக்சஸ்ங்கிறத பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பேரண்ட்டு 2 சைல்டுங்கிறது ஹைராரிக்கலோட ஃபார்மேட். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நம்ம பார்த்தது என்னது, சிங்கிள், மல்டி லெவலு அண்டு ஹைராரிக்கல். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபிள்.